வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். இன்னொருக்கா கூட சொல்றேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? பக்கம் 360, பழைய ஏற்பாடில் 360வது பக்கம். இன்னும் ஒரு அறிவிப்பு கூட சொல்லணும். முன்பதாக வருகிறவர்கள், நான் எப்பயுமே சொல்கிறேன், முன்பதாக வருகிறவர்கள் முதலாவது இருக்கிற இருக்கைகளை எல்லாம் நீங்கள் நிரப்பிடணும். இங்கே யாருக்கும் சீட்டு ரிசர்வ்டெல்லாம் கிடையாது. இவங்க வந்தால் தான் உட்காரணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி தானே? அப்படி தான் நான் நம்புகிறேன். ஒரு சிலர் ஒரே சேரில் உட்காரதை பார்க்குறேன். குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க பரவாயில்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சிஸ்டர் எனக்கு சீக்கிரம் வந்தாங்க, உங்களை சொன்னேன்னு நினச்சிடாதீங்க. மற்றபடி நான் சொல்கிறேன், ஏன்னா பிந்தி வர்றவங்க முன்னாடி இருக்கிற சீட் அவங்களுக்கு தெரியாது. அப்போ சீட் இல்லையோன்னு சொல்லி அவங்க நிற்கிற மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் முன்னாடி வரவங்க முன்னாடி இருக்கைகளை நீங்கள் நிரப்பி விட்டு அதற்கு பின்பதாக பின்னாடி சீட்டை என்ன செய்யணும்? நிரப்பணும். சரியா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கான ரேமா இன்னைக்கு என்னை நோக்கி வரட்டும். எனக்கான வார்த்தை எனக்கு பேசுங்கப்பா. எந்த சூழ்நிலையும் எதுலையும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. உங்கள் வார்த்தை வரும்போது நான் அப்படியே அதை ரிசீவ் பண்ணணும். உங்கள் வார்த்தை என்னென்ன காரியங்களை என் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறதோ அதையெல்லாம் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். ஒவ்வொருவரோடும் பேசுங்க, ஒவ்வொருவரோடும் பேசுங்க அப்பா, ஒவ்வொருவரோடும் பேசுங்க. எனக்கு திருப்தியாய் அனுப்புங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேலின் ஜெய பலமானவர். ஹல்லேலூயா. the glory of Israel அப்படின்னா கர்த்தர் தான் நமக்கு மகிமை. யாரெல்லாம் இஸ்ரேல்? கையே உயரலையே. அச்சோ, அதெல்லாம் அங்கே ஒரு நாடு இருக்குது. ஐயோ, அந்த இஸ்ரேல் நாடு எங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன்னா ஒரே யுத்தம் யுத்தம் யுத்தம். அந்த இஸ்ரேலை பற்றி சொல்ல. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு யாரு? கர்த்தருடைய ஜனம் தான் இஸ்ரவேல். ஆமென். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை தானா? நீங்கள் ஏசப்பா பிள்ளை தானா? ஏசப்பா பிள்ளைனா நீங்கள் இஸ்ரவேல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தமிழில் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அப்படின்னு இருக்குது. நம்ம இங்கிலீஷில் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் த க்ளோரி ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய மகிமை. இஸ்ரவேலினுடைய மகிமையே யார் தான்? நம்முடைய கர்த்தர். ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பைபிளில் ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. தேவனை குறித்து சொல்லப்படுகிற நிறைய நாமங்கள் இருக்குது. தேவனுடைய தன்மைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர். அவர் உண்மை சொல்லணுங்கிற கட்டாயத்தினால உண்மை சொல்கிறதில்லை. அவர் தான் சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. அவரே சத்தியம். ஆமென். அவருடைய வார்த்தை சத்தியம், அவர் சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்களில் நம்ம சத்தியமாக இருக்கிறதே இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, இந்த வசனமும் சரி, இதுக்கு ஒத்த என்னாகும் 23:19 நம்ம பின்னாடி வாசிப்போம். அந்த வசனத்துலேயும் சரி, நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருக்கு. ஏன் அப்படின்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் பொய் சொல்லுகிறது இல்லை. ஏன்னா பொய் சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவர் மனுஷன் இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நான் மறுபடியும் அதை சொல்லணும்னு விரும்புகிறேன். தேவன் பொய் சொல்லுகிறது இல்லை. ஏன்னா அவர் பொய் சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் மனுஷன் இல்லை. ஆமென். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களிடத்திலும் உண்மை
நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க எனக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க தான் பயங்கரமா காலவாரி விடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார்ல, அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எபிரேய மொழியில இதனுடைய அந்த உண்மை உள்ளவர், ஃபெய்த்ஃபுல் காட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில ஒரு வேர்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ஏல் யமுனா. எல்லாரும் சொல்லுங்க, ஏல் யமுனா. ஏல் அப்படின்னாலே அது தேவனை குறிக்கும். நம்ம எல் ஷெடாய், எல் ஏல் அப்படின்லாம் வருதுல்ல, இது எல்லாமே தேவன் அப்படிங்கிறத குறிக்கும். சரியா? அப்போ ஏல் தேவன், யமுனா அப்படின்னா உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி அர்த்தம். அதுல அந்த ஏல் யமுனா அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, நம்ம நம்ப தகுந்தவர். ஆமென். நம்ம சொல்லுவோம்ல, இவங்க எனக்கு நம்பிக்கையானவங்க. எப்படி சொல்லுவோம்? அட சொல்லுங்க வாய் திறந்து, இவங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க, அதனால தான் இந்த விஷயத்துல அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வருஷமே அந்த நம்பிக்கையானவர்கள் துரோகிகள் லிஸ்ட்ல போயிடுவாங்க. அப்படிதானே? ஆமே. ஆனா நம்ம இன்னைக்கும் என்னைக்கும் நம்ம சார்ந்திருக்கிற நம்ப தகுந்தவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்ம சார்ந்து கொள்ள நம்ம நம்ப தகுந்தவர், நம்ம நம்ப தகுந்த கண்மலை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறது, இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை கொண்டு நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைய தினத்துல கர்த்தர் யார் என்றால் அவர் வாக்கு பண்ணினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த ஏல் யமுனால நிறைய இருக்கு, நிறைய விதங்கள்ல உண்மை உள்ளவர் இருக்கு. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அபிஷேகித்தவர் உண்மை உள்ளவர், நம்மை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக நம்ம வாசிக்கலாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தமே இல்லை உங்க வாழ்க்கையில? என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமும் பண்ணதில்லை. யாருமே இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா? அப்ப நீங்க எல்லாரும் இன்னைக்கு கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உயிர் தெழுதல் தான் இதுக்கு பெரிய சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா. இதை விட பெரிய சாட்சி ஒண்ணுமே கிடையாது அவர் உண்மை உள்ளவர் என்பதற்கு. ஆமென். நம்ம ஆராதனை வேளையிலே கேட்டோம் இல்லையா, திறக்கப்பட்ட கல்லறை. ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தது அவர் உண்மை உள்ளவர் என்பதற்கு சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக தேவன் தாம் பண்ணுகிற வாக்குத்தத்தத்திலே, தேவன் தாம் சொல்லுகிறதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிங்க. மத்தேயு 16:21. அப்ப இயேசு என்ன சொல்ல தொடங்கினார்? எனக்கு ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள்ல நான் என்ன செய்யணும்? எல்லாராலும் உங்களால காட்டி கொடுக்கப்படணும். என்ன செய்யப்படணும்? நான் கொலை உண்ணப்படணும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, 3வது நாள் நான் என்ன செய்வேன்? உயிரோட எழுந்திருப்பேன் என்று சொன்னார். சரி, யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். வாசிங்க. ஆமென். இந்த வசனத்தெல்லாம் அவங்களுக்கு புரியல. யோவான் சுவிசேஷத்துல அவர் கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லுகிறார். அவங்களுக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எருசலேம், நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, இந்த யூதர்களுக்கு ஆலயம், யாவே தேவன், பஸ்கா,
இந்த ஆலயம் அப்படி அவங்களுடைய ரிச்சுவல்ஸ்லாம் இன்னைக்கும் அப்படிதான் பயங்கர வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு விரோதமா யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா முடிஞ்சாங்க கதை. மோசைக்கு விரோதமா யாராவது பேசிட்டாங்க, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட யூதர்கள், சரியா, இவங்க கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாளைக்குள்ள நான் கட்டுவேன். அவர் சொன்ன ஆலயம் எது? அவருடைய சரீரமாகிய ஆலயம். இப்படி சொன்னோடனே இவங்க என்ன நினைச்சாங்க? இந்த எருசலேம் தேவாலயத்தை, எங்க தேவாலயத்தை நீ இடிச்சு போடுவியா இப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்பட்டாங்க இல்லையா? இதுல இன்டைரக்டா சொல்றாரு. ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல மத்தேயு எழுதி வைத்து இருக்கிறார். அதை டைரக்டா இப்படி இந்த 2 ரெஃபரன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இயேசுவானவர் உயிரோடு இருந்த காலத்துல பல முறைகள் சீஷர்களிடத்துல இதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். தம்மை சூழ்ந்து இருந்தவர்களிடத்துல இதை சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனா அதனுடைய அர்த்தத்தை அவங்க என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்றாருங்கிறதே அவருக்கு புரியல. நம்ம பிரசங்கம் கேட்கிற மாதிரி இல்ல. இதை ஆமோதிக்கிறவங்களோ ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கரெக்ட். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனா நாங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம்? அப்படி இருக்கீங்களோ? இல்ல. ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, அப்ப பாருங்க, ஏசப்பா சொன்னதே அவங்களுக்கு என்ன செய்யலாம்? நான் சொல்றது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க பேசுறதே புரியாது. ஆனா ஏசப்பா எவ்வளவு கதையா சொல்லி தந்திருக்காருல, அப்ப கூட புரியாதவங்க இருந்திருக்காங்க, அப்படிதானே? ஆமா, அதை நினைச்சு நானும் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறேன். சரி பாருங்க, அப்போ இயேசுவானவர் பல முறை அவங்க கிட்ட என்ன சொன்னார்? நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன், இப்படி மனுஷரால நான் காட்டி கொடுக்கப்படுவேன், கொல்லப்படுவேன், ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன் சொன்னார். செஞ்சாரா இல்லையா? செஞ்சார்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறாங்களா? நல்லவர் அல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க தானே? அப்போ பவுல் இதை தான் அவருடைய நிருபத்துல சொல்லி காட்டிட்டே இருப்பார். கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் உயிர் தெழுந்திருப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலனா ஊழியமே வேஸ்ட். ஆமென். கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலனா இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஒன்று சொன்னார்னா அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு அவருடைய உயிர் தெழுதல் ஒரு சாட்சி. இதைதான் சீஷர்கள் ஞாபகப்படுத்தினாங்க இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும், லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்கள்லையும் சொன்னாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. சகோதரர்கள் மாத்திரம் சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. எப்பா இவ்வளவு குரல் இருக்கா? சரி, இவ்வளவு நேரம் கேட்கலதான். சரி, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இங்க லூக்கா சுவிசேஷம் வாசிங்க, லூக்கா 24. ம் 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 உங்களுக்கு சொன்னார்ல, அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னார்ல, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன் சொன்னார்ல, அதை ஞாபகப்படுத்துங்க, அதை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தது நிச்சயமானா தாம் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில ஹல்லேலூயா அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறது நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா தேவனால பொய் சொல்ல முடியாது. தேவனால சும்மா ஒரு விஷயத்தை சொன்னேன்னு சொல்லவே முடியாது. நம்ம தான் சொல்லுவோம்ல, அது சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன் அன்னைக்கு, அதை போய் நீ சீரியஸா நம்பிட்டியா? ஏன் அதை விளையாட்டுக்குள்ள சொன்னேன் இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள்ல ஒரு மாதிரி மழுப்பிட்டு போயிடும், அப்படிதானே? நான் ஆண்டோடைய ஹிஸ்டரியில் அப்படிலாம் கிடையாது, சும்மாங்கிற வார்த்தையே கிடையாது. ஆமே, அதை தான் நம்ம அடுத்த பாயிண்டா நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவதாக அவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார்னா அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பண்றதுக்கு முன்னாடி அந்த வாக்குத்தத்தத்தை செயல்படுத்துகிறதற்கான எல்லா திட்டமும் அங்க நிறைவேறிடும். ஆமென், ஹல்லேலூயா. Plan goes before promise. ஆமென். உங்க வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடியே, உங்களை நோக்கி ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அதை என்னைக்கு நிறைவேற்றணும், அதை எப்படி நிறைவேற்றணும், எல்லா ஸ்கெட்சும் ஆண்டவர் போட்டுட்டு தான் உங்களுக்கு தருவார். ஆமென்,
நம்ம ஏன் தெரியுமா சொல்கிற வாக்குறுதியெல்லாம் நிறைய நேரத்தில் நிறைவேற்ற முடியல? ஏன்னா எப்படி செய்வோம், என்ன செய்வோம், இதை செய்ய முடியுமா, இது எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. யோசிக்காமல் நம்ம என்ன செஞ்சிருவோம், வாக்கு கொடுத்துருவோம். ஆனால் அன்னைக்கு தான் தெரியும். இப்போ ஒருத்தங்க கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு வைங்களேன், பிரதர் நான் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு விசேஷத்தில் நான் தான் நின்று என்ன செய்வேன், எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு உங்களுக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு, எந்திரிக்கவே முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும்? அவரும் உங்களை ஃபுல்லாக நம்பியிருப்பார். என்ன செய்ய முடியும்? ஒரு ஃபோன் தான் பண்ண முடியும். ஃபோனை பண்ணி என்ன சொல்ல முடியும்? சாரி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்ன செய்ய முடியல, என்னால் வர முடியல, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் தெரியாது, நம்மளுக்கு எதிர்காலம் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் தரும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் ரொம்ப பேசினார். என்ன அப்படின்னு சொன்னால், வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகிருக்கலாம். உங்கள் நம்பிக்கை எல்லாமே செத்து போயிருக்கலாம். இனி இது முளைக்குமா, இனி இது தழைக்குமா, என் வாழ்க்கையில் இனி இது தொடங்கி இது வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணவர் ஒரு நாளும் மறிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு மரணமே இல்லாததுனால உங்கள் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, காலாவதியே ஆகாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கடைக்கு போய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு என்ன இருக்கும், அப்படி பார்த்து தானே வாங்குறீங்க, இல்லை சும்மா அப்படி வாங்கிட்டு வந்துடுவீங்களா? இல்லையா? தப்பி தவறி கடைக்காரர் ஏதாவது எக்ஸ்பைரி ஆனதை கொடுத்தா என்ன ஆகும்? சரி, அப்போ இது எல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்குறோம்ல. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஹல்லேலூயா. சாராளுடைய பலன் குஞ்சி போகலாம், ஆபிரகாம் வயது செஞ்சவன் ஆகலாம், ஆனால் வாக்குத்தத்தத்துக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரா, ரொம்ப வருஷமாயிட்டா, நீங்களே மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறக்காதீங்க, அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் அதனுடைய 23 முதல் 24 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23லேருந்து 24. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பேதுரு எழும்பி தைரியமா பிரசங்கிக்கும் போது இதை சொல்லுகிறார். நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த இயேசுவை சிலுவையில அறைந்தீர்கள். ஆனா அது தேவனுடைய தீர்மானம். ஹல்லேலூயா. தேவன் முன்னதாகவே தீர்மானித்திருந்த தம்முடைய பிளான், தம்முடைய ஆதீனத்திலே தேவன் குறித்திருந்தபடியினாலே தேவன் நீங்க சிலுவையில் அவரை அறைந்தாலும் ஹல்லேலூயா மரணம் அவரை கட்டுவிக்க முடியவில்லை. மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்தார். ஏனென்றால் தாவீது மூலமாய் தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக பேசியிருந்தார். தம்முடைய பரிசுத்தவானுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தருடைய அழிவை காண ஒட்டிங்கிறது தேவனுடைய அநாதி தீர்மானம். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, இதை கூட வாசிங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 55வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 55:11. ம் 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 ஹல்லேலூயா.
மாறியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து மழை இறங்கினா என்ன செய்யும்? விவசாயம் மற்றவங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆமாம், மழைக்காக எவ்வளோ எவ்வளோ எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த மழை பெஞ்சோன்னே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை? மழை பெய்யும் போது என்ன செய்யாது? ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு என்ன செய்யாது? போகாது. அது வந்த விஷயத்த செய்யும், முளைச்செழும்ப பண்ணும். அதே போலதான் தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பும் போதே, அதுக்கு அடுத்த வசனம் நம்ம வாசிச்ச வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும். புரியுது அந்த வசனம் உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமா உங்க வாழ்க்கையில கொடுக்கிறாரா? ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரா? அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பிளானையும் அனுப்பிடுறார். அந்த வாக்குத்தத்தம் போய் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய பிளானையும் ஆண்டவர் சேர்த்தே அனுப்பிடுறாரு. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. கண்ணென்பதற்கு மட்டும் ஆவது அப்படியா? ஹல்லேலூயா. நான் எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சொல்றேன், ஒரே ஒரு மனுஷன் ஆமென் சொல்றாரு. உங்களுக்கெல்லாம் வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுங்கிறவங்க இன்னைக்கு ஆமென் சொல்லி அதை ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில அனுப்புறாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தோடு கூட அவர் வச்சிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேற வேண்டும் என்கிற தேவனுடைய அநாதி தீர்மானம், அந்த திட்டத்தையே சேர்த்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாது, அது அனுப்பப்பட்ட காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு காரியம் ஞாபகம் இருக்கா? முதல்ல என்ன சொன்னேன்? தேவன் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். ரெண்டாவதாக தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புறாருனா, ஒரு வார்த்தையை சொல்றாருனா, அது எப்படி நிறைவேற்ற வேண்டும்ங்கிற பிளானையும் முதல்ல அனுப்பிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால எந்த பிளானும், அவர் அனுப்புகிற எந்த வார்த்தையும் வெறுமையாய் திரும்புகிறதே இல்லை. மூன்றாவதாக மனிதன் மாறுவான், ஆனா கர்த்தர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதன் மாறுவான், ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. பேதுரு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கிட்ட பயங்கர ஒரு ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? ஆண்டவர் சொல்றார், ஏப்பா நீங்க எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, 3.5 வருஷம் நம்ம ஒன்னாவே டிராவல் பண்ணியிருக்கோம், என் கூடவே இருந்திருக்கீங்க. ஆனாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க உங்கள ஒருத்தன் என்னை என்ன செய்ய போறான்? காட்டி கொடுக்க போறான். யாருமே வாயே திறக்கல, அமைதியா இருந்திருக்கலாம்ல. நம்ம ஆளுக்கு தான் இருக்க முடியாதுல்ல. பேதுரு உடனே என்ன சொல்றாரு? ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் ஜெயிலில் போட்டாலும் உங்களை கொல்ல கொண்டு போனாலும் நான் என்ன செய்வேன்? உங்க கூட தான் வருவேன், உங்க கூடையே செத்தாலும் சாவேனே தவிர உங்களை என்ன செய்ய மாட்டேன்? காட்டி கொடுக்கவும் மாட்டேன், உங்களை மறுதளிக்கவும் மாட்டேன். ஆண்டவரே, இங்க இருக்க இந்த பயலுக எல்லாம் அப்படிதான். இந்த கூட இருக்கானுங்கல்ல, நம்பவே நம்பாதீங்க, எல்லாம் அப்படிதான். நீங்க சொன்ன மாதிரி தான் ஆண்டவரே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். எல்லாம் என்ன செய்வானுங்க? உங்களை விட்டு ஓடிடுவானு. நான் மட்டும் என்னவே செய்ய மாட்டேன், உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், மறுதளிக்கவும் மாட்டேன். அதை பத்தி பேசாதீங்க ஆண்டவர், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க என்னைய நம்பாம பேசுறீங்களா ஆண்டவர்? இப்படியெல்லாம் டயலாக் அடிச்ச ஆளு என்ன செஞ்சிட்டாரு? அங்க போய் ஒரு ஸ்திரீ கேட்டதுக்கே, எப்பா நான் அந்த ஊரே கிடையாது, அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, உனக்கு என்ன ப்ராமிஸ் தானே வேணும், நான் சத்தியம் பண்ண நம்புவியா? கையை காட்டு. சத்தியம் பண்ணி சபிச்சு சத்தியம் உயிர் தெழுந்து வந்து நிற்கிறாரு. அவ்வளோ தூரம் தூதர்கள் சொல்லி அனுப்பியிருக்காங்க, ஸ்திரீகள் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் எப்படி நினைச்சாங்களாம்? ஐயோ ஏதோ பேய் வந்துருச்சு, ஆவி வந்துருச்சு. அதுவும் நம்ம தோமானே என்ன சொன்னாரு? நீங்கள்லாம் சரியான லூசுங்க, என்ன சொன்னாலும் உடனே நம்பிடு. நான்லாம் அப்படி கிடையாது, நான்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் நம்புவேன். நான் அந்த காயத்தில் கொஞ்சம் விரலை போட்டு எல்லாம் எனக்கு கரெக்டாக நான் ஆராய்ச்சிலாம் பண்ணி ஓகேன்னு சொன்னாதான் நான் நம்புவேன். இல்லாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. இப்படி தான் மனுஷன்.
இப்படிதான் மனுஷன் கொடுக்கிற எந்த வாக்குறுதியும் அவனால், ஏன் தெரியுமா, மனுஷனால எந்த வாக்குறுதியும் அவன் நிறைவேற்ற கூடாது சொல்லி வைராக்கியமா இருக்கிறது இல்ல, அவனால நிறைவேற்ற முடியாது. சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட கையை பிடிச்சி சொல்லுங்களேன், கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்க ஒருத்தங்களை நம்பிட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப நம்புறீங்கல்ல, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவே சொன்னாங்கல்ல, கண்டிப்பா செய்யவே முடியாது அவங்களால, கண்டிப்பா செய்யவே முடியாது அவங்களால. நம்பாதீங்க, நம்பிக்கை ஆண்டவர் மேல வைங்க. ஏன்னா அவர் தான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே செஞ்சிருவார் அவங்களால செய்ய முடியாதபடி. ஏன்னா ஒருக்க செஞ்சு பழகிட்டாங்கன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆண்டவர்கிட்டயா போவோம்? எங்க போவோம்? அக்கா அன்னைக்கு செஞ்சீங்க, இன்னைக்கும் செய்யுங்கன்னு அந்த அக்காட்ட தான் போவோம். அப்படிதானே? ஆமா. அதனால ஆண்டவர் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடுவார். அதனால உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போனவங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. அவங்கள செய்ய விடாம பண்ணது யார் தான்? அது நல்லதுக்குன்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் இப்ப எதுக்கு எடுத்தாலும் அங்கதான் போய் நிக்கிறேன். எந்த மனுஷனையும் நம்புகிறது இல்லை. ஹல்லேலூயா. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் தாம் வாக்குரைத்ததுல ஒரு நாளும் பின்வாங்குகிறதே இருக்கு. நிறைய வசனங்கள் இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. தாம் நிர்ணயித்த ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு நாள் மனஸ்தாபப்படுகிறதே இல்லை, அதிலிருந்து அவர் பின்வாங்குகிறதே இல்லை. கர்த்தர் ஒரு ஸ்டெப்பை வச்சிட்டார்னா அதை முடித்து தீர்க்கும் அளவும். ஹல்லேலூயா. யாக்கோபு கிட்ட சொன்னார்ல, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் மாறலாம், கர்த்தர் மாற மாட்டார். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கொஞ்சம் வேகமா. ரோமர் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனானாலும் அவன் யார் தான்? பொய்யன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க இன்னைக்கு போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் சண்டை போட்டுருங்க. அப்படியா? இங்க பாரு, சர்ச்சில் சொல்லியாச்சு, உன்னெல்லாம் நம்பவே கூடாதான், நீ எப்படினாலும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல. அது மனுஷனுடைய பலவீனம். நாளைக்கு நீங்களே ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுப்பீங்க, உங்களால செய்ய முடியாத சூழ்நிலை வரும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், அது மனுஷனுடைய பலவீனம். அதனால மனுஷனை நம்புகிறதை விட்டு கர்த்தரை எல்லாரிடத்திலும் ஸ்நேகமா இருங்க, அன்பா இருங்க, மற்றவங்களை மன்னிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா இருங்கள். அதையும் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். சரியா? இந்த நம்பிக்கைங்கிறது என்னன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் மனுஷன்தான், எதுக்கெடுத்தாலும் மனுஷன்தான். மனுஷங்கிட்ட எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி முட்டி மோதி ஏனி ஒன்றுமே முடியாதுங்கிற சூழ்நிலையில தான் முழங்காலே வரும். அப்படி இருக்காதீங்க. நீங்கள் தேவ பிள்ளையானா, நீங்கள் கர்த்தருடைய ஜனமானா, நீங்கள் போக வேண்டிய முதல் முகவரி எங்கே தான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வதாக மனுஷன் மாறுவான், மாறாதவர் தேவன். ஹல்லேலூயா. 4வதாக அவர் உண்மை உள்ளவர்ங்கிறத உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் மூலமாய் அவர் உங்களை உறுதிப்படுத்துவார். He proves ப்ரூவ் பண்ணி காண்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, அவர் நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன். ஏற்கனவே சொன்னது போல அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு வெளியரங்கமான எவிடன்ஸ், ஒரு பகிரங்கமான அடையாளம். எதற்கு அடையாளம்? எதற்கு அடையாளம்? தேவன் உண்மை உள்ளவர், தான் சொன்னதை நிறைவேற்றுவார், கண்டிப்பா அதை செய்வார், கர்த்தருடைய வார்த்தை நிற்கும் என்கிறதற்கு அடையாளம் தான் என்னது? அவருடைய உயிர்த்தெழுதல். ஆமென்.
ஹல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர் 15:20 சொல்லுது, அவர் நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்படியானால் அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோமானா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து உயிர் தெழுந்து முதற் பலன் ஆனது போல நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், தேவனுக்கு என்று முதற் பலன்களாக மீட்டெடுக்கப்படுவோம். நேற்றைய தினத்துல நம்ம இதை குறித்து தியானித்தோம் இல்லையா? அதனால கிறிஸ்து உயிர் தெளிந்தபடினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 25 வருஷம் கழிச்சு 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவனாய் இருக்கும்போது அவனை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 25 வருஷம் அந்த வாக்குத்தத்தத்துக்காக வெயிட் பண்ணி அதுலேயும் வசனம் சொல்லுது, லேஸ்பட்டவங்கெல்லாம் இல்லை. நான் இவ்வளோ நாள் ஆபிரகாம் தான் பயங்கர விசுவாச வீரர் நினச்சிட்டு இருந்தேன். சாராலும் அதுக்கு சளைச்சவங்களே இல்லை. ஆபிரகாமும் விசுவாசிச்சார். சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11 சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்தாலும். பாருங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, சாரால் உங்க யூட்ரஸ் எல்லாம் செத்து போச்சு, இனி இந்த யூட்ரஸ்ல கரு தங்காது. சாரால் நம்மள மாதிரி ஓட அழலை, எல்லாம் முடிஞ்சு இந்த ஆண்டவரை தேடி 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 எனக்கு என்ன கிடைச்சிச்சு, பேசாம வீட்டில் இருப்போம். இருந்தாங்களா? நமக்கு லேசா ஒரு தலைவலி வந்துட்டாலே உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பிரெயின் டியூமர் வரைக்கும் போய் இந்த ஆண்டவரை ஆராதிச்சாலே இப்படிதான், ஜபம் போனாலே எனக்கு இப்படிதான், இப்படி நம்மளே என்ன செஞ்சிருவோம். பாருங்க, சாராளிக்கு எல்லாமே முடிஞ்சு இனி 1% கூட சான்ஸே இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறமும் சாராள் விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்ப்பா. சூழ்நிலை எப்படி இருந்தா எனக்கு என்ன, என் சிச்சுவேஷன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, என் பாடி கண்டிஷன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணு தெரியும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துல நடத்தும்படியா ஏவப்படுகிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலை எனக்கு சாதகம் இல்லாம இருக்கு, நீங்க எனக்கு தந்த வாக்குத்தத்தத்துக்கும் நான் போயிட்டு இருக்கிற பாதைக்கும் சம்பந்தமே இல்லை. இனி எப்படி அது என் கையில வரும், இனி எப்படி நான் மீண்டு எழுவேன் தெரியல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் நம்புறேன்ப்பா, சாராள போல நம்புறேன். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்க உண்மை உள்ளவர், நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணின நீங்க உண்மை உள்ளவர், நீங்க எனக்காக எப்படியும் செய்வீங்க. என் வாக்குத்தத்தத்தை நான் கண்ணால பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் அவர் செய்வதை தடுக்கிறவன் ஒருத்தனும் இல்லை. கர்த்தர் செய்கிறதை தடுக்க வல்லவர் யாருமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் உங்க வாழ்க்கையில ஒண்ணு சொல்லிட்டார்னா அது அப்படியே ஆகும். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. அவர் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்று சொல்லிட்டார்னா அதை திருப்ப ஒரு மனுஷனாலையும் முடியாது. ஹல்லேலூயா. 5வது பாயிண்ட் அதுதான், 5வது காரியம் அதுதான். கர்த்தர் ஒன்று சொல்லிட்டார்னா nobody and nothing can change. ஒருத்தனாலையும் மாற்ற முடியாது, எதுனாலையும் மாற்ற முடியாது. உங்க சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கலாம். பார்வோனே எதிர்த்து நின்னாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த பார்வோனும் நிக்க முடியாது.
உங்களுக்கு எதிராக எழும்புகிற பார்வோன் இன்னையோடு அழிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு நேராய் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற பார்வோன் இன்னையோடு அழிந்தான். இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது என் வாழ்க்கையில நடக்கும். இது என் வாழ்க்கையில நடக்கிறத நான் பார்ப்பேன். என்னுடைய எகிப்து இன்னையோட முடியுது. ஹல்லேலூயா. எந்த பார்வோனும் என் வழியில நிக்க முடியாது, நிக்க முடியாது. அப்படியே வந்தாலும் அவன் என் கண்ணு முன்னாடி ஒன்றும் இல்லாம போறத நான் பார்ப்பேன். எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற சத்துரு, எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற அந்த பிசாசு அழிக்கப்படுகிறதை என் கண்ணால நான் பார்ப்பேன். என்ன பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. பார்வன் ரொம்ப பின்தொடர்றானா, ரொம்ப பயமுறுத்துறானா? ஆண்டவர் அவனை கடல்ல நீங்க தத்தளிச்சு போயிட்டு இருக்கும்போது, பயத்தோடு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்வனை தொடருன்னு சொல்லி அனுப்புறாரா? கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. அவன் நடுக்கடலுக்கு வரணும். வந்தாதான் அவன் கடலோட ஒன்றும் இல்லாமல் போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. யோர்தான் ரொம்ப பிரவாகித்து வருகிறதா? யோர்தானை கடக்க செய்த கர்த்தர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடக்கும் போது எத்தனை கண்ணு பார்த்துருக்கோம்ல. கொஞ்சம் யோசிங்க. அந்த யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கும் போது சுத்தி இருந்த எத்தனை கண்ணு பார்த்துருக்கோம்ல. எப்படியா போறான்? பார்த்துருக்கோம்ல. அந்த பார்வோனுக்கு காட்டுனார்ல, ஜனங்கள் சமுத்திரத்தின் வழியா எப்படி ராஜா மாதிரி நடந்து போறான் காட்டினார்ல. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சத்துரு வெட்கப்படுகிறதை உங்க கண்கள் காணும், உங்க கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லறை அவரை கட்டி காக்க முடியல. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. தைரியமா பாடுங்க. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. ஹல்லேலூயா. பிசாசு நினைச்சான், அப்பா சாதிச்சிட்டேன், எனக்கு எதிராக எவ்வளோப்பா 3.5 வருஷம் என்னை போட்டு என் கண்ணில் விரலை ஆட்டி என்ன பாடுபடுத்திட்டாருப்பா, இன்னோட முடிச்சிட்டேன். எப்படியோ இந்த முட்டா பசங்களை ஏவி விட்டு சிலுவையில் ஒன்னோடு ஒன்று அரைஞ்சு அவன் கதையே முடிச்சிட்டேன். அதை விட பெரிய விஷயம் என்னது, உள்ள வச்சு பெரிய கல்லை போட்டு நான் சீல் பண்ணி முடிச்சாச்சு. அதுல கல்லை வேற யாரும் புரட்டிடக்கூடாதுன்னு சேவகர்கள் பாதுகாப்பு வேற. ஹல்லேலூயா. நீ கல்லை வச்சா என்ன, சேவகரை நிறுத்தினா என்ன, சீலை மாற்றுறன்னா அங்க இருக்கும். ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியல. அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? எதுக்கு அடையாளம் தெரியுமா? இன்னைக்கு பிசாசு சில கற்களை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில வைத்து, சில பெரிய கற்களை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில வைத்து உங்களை மிரட்டிட்டே இருக்கான்ல. நான் கல்லு வச்சாச்சு. என்ன சொல்லிட்டு இருக்கான்? நான் கல்லு வச்சாச்சு, மூடியாச்சு. தைரியமா சொல்லுங்க. நீ கல்லு வச்சா என்ன, அந்த மரணத்தை ஜெயித்தெழுந்த கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். நான் இந்த கல்லு அப்படியே இருந்தாலும் நான் உயிர் தெழுவேன், நான் எழும்புவேன். கழுகை போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். கழுகு போல எழும்புவேன், சிறகை எழும்புவேன். சொல்லுங்க. எழும்புவேன்.
மெழுகு போல எழும்புவே சீராகை எழும்புவே. ஹல்லேலூயா. வாசிங்க எண்ணாகமம் 23வது அதிகாரம். எண்ணாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலிருந்து வாசிங்களே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே இஸ்ரவேலை குறித்து யாக்கோபை குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இந்த வாக்குத்தத்த வசனம் கிடைக்கும் போதே எனக்கு ரொம்ப மனப்பாடமான வசனம் இந்த எண்ணாகமம் 23:19. என்னுடைய சின்ன வயசுலேருந்தே அந்த வசனம் நல்லா தெரியும் இல்லையா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். என்ன கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது இது 2 வசனம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். எதுக்காக ஆண்டவர் இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நான் வாசிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, இங்கே நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வர எல்லா தேசத்திலும் இருந்த ஜாதிகளை அழித்து கொண்டே வருகிறார்கள். அப்படி தானே? வேணும்னு அழிக்கலை. இவங்க வழி கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால வேற வழி இல்லாமல் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? அவங்களோட யுத்தம் பண்ண வேண்டியது. இப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க மோவாபின் சமனான வெளிகளில் வரும்போது அந்த மோவாப் ராஜாவாகிய பாலாக், எல்லாரும் சொல்லுங்க அவன் பேர் என்ன? பாலாக். இந்த பாலாக் நான் கடைசியில் கேட்பேன், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா சின்ன பிள்ளைங்களாம்? சரி, இந்த பாலாக் இவனுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களோட யுத்தம் பண்ண எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க? தோத்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, இவங்க மேல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஐடியா பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனத்தை இவங்க ஆள வச்சே சபிச்சா என்ன செஞ்சிடும்? சாபம். ஆசீர்வாதம் எப்படி மாறிடும்? சாபமா மாறிடும். நான் ஈஸியா இவங்களை என்ன செஞ்சிருவேன்? ஜெயிச்சிருவேன். இதுதான் அவருடைய மாஸ்டர் பிளான். இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யாரு? நம்ம கழுத மேல போனான்னு யாரு? பிலேயாம். பிலேயாம் போறார் இல்ல? பிலேயாம ஆண்டவர் அனுப்புனாரா? கடந்த நாட்கள்ல யாரோ கொஸ்டின் கேட்டாங்க, ஏன் அவர் நீதிமான் மரிப்பது போல மறிக்க விரும்பினார், ஆனாலும் அவர் மறிக்கலன்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் கேட்டுட்டு தானே போனாரு. இப்படிதான் நம்ம நிறைய நேரத்தில் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு காரியத்துல எஸ் சொன்னார்னா அது எஸ், நோ சொன்னார்னா நோ தான். ஆண்டவர் ஒரு விஷயத்துல நோ சொன்னார்னா அப்படியே ஆண்டவரே அமைதியா போயிடணும். இல்ல ஆண்டவரே நீங்க எஸ் சொல்றது வரைக்கும் உங்களை விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் விடவே மாட்டேன்னா ஆண்டவர் உடனே விட்டுருவார். போ செய். இப்படிதான் நம்ம பிலேயாம் பெர்மிஷன் வாங்கணும் ஆண்டவர்கிட்ட. போகாத, எனக்கு அது சித்தம் இல்லைன்னு சொன்னார். நம்ம ஆளு வீட்டிலேயே நம்மளோட பயங்கரமா இருந்திருப்போம் போல இருக்கு இல்ல? அந்த பிலேயாம் கழுத பேசி கூட அறிவே வரல. கழுத அவ்வளோ பேசிச்சே, திரும்பி போயிருக்கலாமா? ஏதோ ஒன்று நடக்காதது நடக்குது, அப்படி கூட இந்த பிள்ளையாவுக்கு அறிவே வரல. ஏன்னா பணம் கண்ணை மறைச்சிருச்சு. இன்னைக்கும் நிறைய பேருக்கு பணமும் பதவியும் தான் கண்ணை அப்படியே, அவன் அவ்வளோ தரான், எப்படி விட்டுறது? போனார். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுதானே சொல்ல முடியும். அங்க போய் வாயை திறந்து சபிக்கலாம், சபிக்க போனா அங்க என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. பாலாக்கு
ஃபர்ஸ்ட் டைமு சொல்லியாச்சு, ரெண்டாவது டைம் இப்போவாது நீ கொஞ்சமாவது சாப்பிப்பா, உனக்கு நான் இதெல்லாம் தருவேன், பயங்கர சன்மானங்கள்லாம் சொல்லியாச்சு. இவர் போய் வாயை திறந்தா என்ன வருது? பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனை எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் ஏற்கனவே இந்த ஜனத்தை ஆசீர்வதிச்சாச்சு, தேவன் ஏற்கனவே இந்த ஜனத்தை என்னுடைய ஜனம் சொல்லியாச்சு, இனி சபிக்கிறதுக்கு நான் யாரு? தேவன் சொல்லிட்டாருன்னா அது தேவனே மாற்ற மாட்டார், இதுல சபிக்கிறதுக்கு நான் யாரு? அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். சொல்லிட்டு நம்ம கடைசியா வாசிச்சோம் பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்ச நாள்ல யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா. அவன் நல்லா இருக்கான்ப்பா, இருந்தா அவனை போல இருக்கணும்பா அப்படின்னு ஜனங்கள் சொல்லுகிறது மாதிரி நான் வைப்பேன். அது வரைக்கும் நான் சொன்ன ஆசீர்வாதம், நான் சொன்ன வாக்குத்தத்தம் அவனை விட்டு மாறாது. ஹல்லேலூயா. ஒரு பயலும் மாற்ற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொன்னாரு, பிலேயாம் சொல்றாரு, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் திருப்ப கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். இனி யார் உங்களை சபிச்சா என்ன, யார் உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணா என்ன, யார் உங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சா என்ன, ஒருத்தர் அதை திருப்ப முடியாது. ஹல்லேலூயா. நீ தைரியமா மாற்றட்டி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஜனம், நான் யாக்கோபு, நான் இஸ்ரவேல். நான் இஸ்ரவேலானா எனக்கு விரோதமாய் மந்திரவாதம் நிற்பதில்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ செய்ப்பா, செய். நீ தான் வாங்கிக்கிட்டு நீ தான் வாங்கிட்டு போவ. ஹல்லேலூயா. உடைய வார்த்தையில அவ்வளோ பவர் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அது வாசிக்க டைம் இல்லை, நான் சொல்லிய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தையில உயிர் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் உயிர் இருக்கு தெரியுமா? வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. அவர் உண்மை உள்ளவரானா, அவர் சத்தியபரனானா, அவருடைய வார்த்தை சத்தியம். அவருடைய வார்த்தை சத்தியம். அது ஒரு நாள் போய் சொல்றது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 3 பேரை உயிரோடு எழுப்பினார். யார் நான் சொல்லுங்க? நாயின் விதவையினுடைய மகன் லாசரு, அது யாரு? யவீரு மகன் இல்லையா? 3 பேரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். நான் வாசித்தேன், 3 பகுதிகளையும் எடுத்தேன். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சிருப்பார். சில குருடனுக்கு சேற்று அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் இதை எப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஈகர். அதனால் அதை போய் வாசிக்கும் போது 3 காரியத்திலையுமே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கார். ஹல்லேலூயா. முதலாவது அந்த பாடையில போன வாலிபனுடைய அந்த பாடையை ஆண்டவர் தொட்டு நிறுத்தி, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன், வாலிபனே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, அங்கே எழுப்புகிறார். உடனே அந்த வாலிபன் எழுந்திருந்தான். ஆமென். லாசரு கல்லறை இடத்துக்கு போய் நமக்கு தெரியும் என்ன சொன்னாரு? லாசருவே வெளியே வா. 3ஆவதாக அந்த யவீருவினுடைய வீட்டுக்கு போய் அந்த பிள்ளையை பார்த்து என்ன சொன்னார்? தலிட்டா கூமி, சிறு பிள்ளையே, சிறு பெண்ணே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அதுதான் முக்கியம், யார் சொல்றாங்கிறது தான் முக்கியம். ஆமென். இந்த 3 பகுதிகளிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எப்படி சொன்னார் தெரியுமா? ஒரு அதிகாரத்தோட சொன்னார், உரத்த சத்தமாய் அப்படின்னு இருக்கு. எனக்கு இதை வாசிச்சப்போ எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நானே ஏன்னா நிறைய நேரத்தில் அப்படி நடந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு கொஞ்சம் விசுவாச குறைவு இல்லை. அதனால் நம்ம சில நேரங்களில் நான்லாம் அமைதியாக ஜெபம் பண்ணி பார்ப்போம், நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சில நேரங்களில் அந்த ஜெபிக்கிறதுக்கு வருவாங்கல்ல, அப்போ அமைதியாக ஆண்டவர் பேசுவார், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அமைதியாக சொல்லி பார்ப்போம், ஏதாவது மாற்றுறதுக்காக பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நடந்திருக்கேன். அது நம்மளுடைய எதை காட்டுகிறது? இப்போ ஒன்றும் இல்லை, நான் உங்களை அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ எங்கே போக போகிறோம்? எவீருவினுடைய வீட்டுக்கு போக போகிறோம். எங்கே போயிருக்கோம்? எவீருவினுடைய வீட்டுக்கு போயிருக்கோம். நம்ம தான் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரில் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? நம்ம எல்லாரும் இப்போ எங்கே இருக்கோம்? பாதி பேர் இங்கே இல்லையே. ஓ, ஆல்ரெடி எவீர் வீட்டுக்கு போயிட்டீங்களா? சரி சரி, நம்ம எல்லாரும் எவீர் வீட்டுக்கு போயிருக்கோம். சரியா? இப்போ ஆண்டவர் என்னைய ஜோமனை சொல்கிறாருன்னு வைங்களேன். உங்களையா நான் சொல்ல போகிறேன், என்னைய சொல்கிறேன். என்னைய ஜோமனு, அந்த மறித்து இருக்கிற பிள்ளையே நம்ம உயிரோடு எழுப்ப போகிறோம், நீ ஜோமன் அப்படின்னு சொல்கிறார். நான் எப்படி ஜோம் பண்ணுவேன்? ஐயோ, தப்பி தவறி நான் ஜோமனி அது எழுமாம போச்சுன்னா சுற்றி இருக்க எல்லாரும் செஞ்சு என்ன செஞ்சிருவான், முடிச்சிருவான். அதனால ஆண்டவரே நான் மனசுக்குள்ள ஜோமனிக்கிறேன், அமைதியா இப்படி தானே. ஆனா ஆண்டவர் அங்க அப்படி பேசல, உரத்த சத்தமாய் ஹல்லேலூயா அதிகாரத்தோட சொன்னார். அப்படியானா அவருக்கு தெரியும், நான் வார்த்தையை அனுப்புனேன்னா அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையை அனுப்புகிறார், வாக்குத்தத்தத்தை அனுப்புறார். தைரியமா சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. என் மேல எவன் மந்திரத்தை ஏவி விட்டாலும், எவன் என்ன செஞ்சாலும் எனக்கு அது பலிக்காது, என் வாழ்க்கையில் அது பலிக்காது. எனக்கு ஏன்னா நான் யாக்கோபு, நான் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கர்த்தரால அழைக்கப்பட்டவன். என்னை கை பிடிச்சி கூட்டிட்டு வந்தார்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பெத்தேல்ல அன்னைக்கு தனியா யாருமே இல்லாம, ஒரு பிள்ளை கூட இல்லாம இருந்த அன்னைக்கு நான் வெறுங்கையா என் மாமா வீட்டுக்கு போற வழியில என்னை சந்திச்சு எனக்கு தரிசனமாகி எனக்கு வாக்குத்தத்தை சொன்னார்ல. அதை நான் வாசிக்கணும்னு நினச்ச டைம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் அந்த பெத்தேல்ங்கிற இடத்துல வச்சு யாக்கோபுக்கு அவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அதில் ஒன்று கூட ஆண்டவர் நிறைவேற்றாமல் போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் யாக்கோபு என்னுடைய யெஷூரன், என்னுடைய ஜனம். ஹல்லேலூயா. அவனுக்கு நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவனை நான் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவீருவனுடைய வீட்டுக்கு போற வழியில தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை என்ன செஞ்சாரு, குணமாக்குனார். அப்ப அங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, நம்மளுக்கு தெரியும், அங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எவீரு என்னன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட வந்தாரு. ஆண்டவரே, என் பிள்ளை சாகிற மாதிரி கிடக்கு. பிள்ளை சாகிற மாதிரி கிடக்குன்னா அந்த நிலைமையில இருக்கிற பெற்றோருக்கு அதோடைய வலி தெரியும் இல்ல? அப்படிதானே? இன்னொரு பிள்ளைனா நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதுவே உங்க பிள்ளையானா துடிக்கும்ல. அந்த மாதிரி ஒரு துடிப்போடு தான் யார் வந்திருக்கா, எவீரு வந்திருக்கா. ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்திருங்கப்பா, என் பிள்ளை சாக கிடக்குறா. அந்த சூழ்நிலையில எவீரு கெஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவன் கூட சரிப்பா நீ பயப்படாத நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போற வழியில தான் இங்க என்ன ஆயிடுச்சு, பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவுல பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொஸ்தமாகிறா. அங்க அவளோடு கூட ஆண்டவர் பேசுறாரு. அங்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. உடனே அவர் பேசிட்டு இருக்கிற நேரத்துல கவனிக்கிறீங்களா, வீட்டுல இருந்து நியூஸ் வருது எவீருக்கு, எப்பா உன் பிள்ளை சாகவே செஞ்சாச்சு, உன் பிள்ளை செத்தே போயாச்சு, இனி ஆண்டவரை வருத்தப்படுத்தாரு. இனி அவர் அப்படின்னா என்ன அர்த்தம், இனி அவர் ஒரு யூஸும் இல்லை, இனி அவர் பாட்டுக்கு போட்டோம், விடு, பிள்ளை செத்தது, நீ வா அடக்கத்துக்குள்ள காரியத்தை எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட வந்திருக்காங்க. வீட்டுல இருந்து கூப்பிட வந்திருக்காங்க. ஆண்டவர் திரும்பி பார்த்து எவீருவை பார்த்து என்ன சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அங்க எவீருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவீரோட கூட பிறந்தவங்க, எவீரோட கூட இருந்த உறவினர்கள் அவனை ஆறுதல் படுத்த முடியல, எவீருக்கான காரியத்தை செய்ய முடியல. ஹல்லேலூயா. எல்லாரும் இருந்தாங்க அந்த வீட்டுல. அந்த வீடே நிரம்பி இருந்துச்சான். அந்த வீட்டுல மரண ஓலம் கேட்டுக்கொண்டு இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எவீருக்காக யாரும் இல்லை, எவீருவை ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. எல்லாரும் உன் பிள்ளை செத்தே போயாச்சு, இனி என்ன ஆக வேண்டியதை பாருன்னு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம் வந்தார். எல்லாரையும் வெளியே போக சொன்னார். பிள்ளையுடைய தகப்பனையும் தாயையும் மட்டும் அழைத்தார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை தலித்தா கூமி, சிறு பிள்ளையை எழுந்திருந்து நான் உனக்கு சொல்லுகிறேன். அந்த மரித்தவள் உடனே எழுந்திருந்தா. அவளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை என்னிலிருந்து நீக்குங்க, என்னிலிருந்து நீக்குங்க. நிறைய நேரங்களில் நமக்கான அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு டிலே ஆகுறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அவிசுவாசம். நம்மளால் முழுமையாக விசுவாசிக்க முடியல. நம்ம டைமை பார்க்குறோம், வருஷங்களை பார்க்குறோம், காலங்களை பார்க்குறோம், சூழ்நிலையை பார்க்குறோம், மனுஷனை பார்க்குறோம், அவன் சொல்கிற வார்த்தையை கேட்குறோம். மனுஷனை நம்புகிற அளவுக்கு கூட நம்ம கர்த்தரை நம்புகிறது இல்லை. சொல்லுங்க, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்கன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்னை விட்டு போக மாட்டீங்க, என்னை விட மாட்டீங்க, என்னை விட மாட்டீங்கப்பா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். அவர்கிட்ட பொய்யே கிடையாது. அவர் சும்மா சொன்னேன்னு சொல்றதே இல்லை. திட்டமிடாத எதையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொல்லுகிறது இல்லை. உங்களுக்கான எல்லா பிளானும், உங்களுக்கான எல்லா திட்டமும் அவருடைய ஆதீனத்தில் எப்பொழுதோ நிறைவேற்றப்பட்டாயிற்று. ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த விசுவாசத்தை பெருக செய். நான் சாராள போல ஆபிரகாமை போல விசுவாசத்துல அதை சுதந்திரிக்கணும்ப்பா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில தரிசனம் வந்து அவனுக்கான வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு. குழியில போட்ட உடனே சகோதரர்கள் நினைத்தாங்க அவனுடைய தரிசனம் செத்து போச்சுன்னு நினைச்சாங்க. இனி எழுப்பிக்கிட மாட்டான்னு நினைச்சாங்க. சிறையில போடப்பட்டவனை யோசேப்பே நினைச்சிருப்பாரு. முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை இந்த சிறையிலே முடிந்து விடுமோ. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பானபாத்திரக்காரன் போய் சொல்லிடுவான்னு நம்பினான். அவனும் போய் சொல்லல. பானபாத்திரக்காரனும் மறந்துட்டான். முடிஞ்சு. இனி என் வாழ்க்கையில ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை. இனி என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கான சான்ஸே இல்லை. இல்லை 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 யோசேப்பே, உன்னோடு வாக்குத்தத்தம் பண்ணினவர், ஹல்லேலூயா, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போதே உன் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான காலத்தை குறித்து விட்டார். அந்த நாள்ல கொஞ்சம் கூட பிந்தவே மாட்டார். அவர் குறித்த நேரத்தில் கரெக்டா பண்ணுவார். ஏன் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், தரிசனம் தந்தவர். அவர் மறிக்கல. உங்க அம்மா மறிச்சு போயிருக்கலாம், உங்க அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறதே உனக்கு தெரியாம இருக்கலாம். உன் சகோதரர்கள் உன்னை கைவிடலாம். நீ உண்மையாய் வேலை செய்த போத்திபார் எஜமான் உன்னை கைவிடலாம். எல்லாமே ஜீரோ மாதிரி தெரியலாம். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் மறிக்கவில்லை. அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதனால உன் வாழ்க்கையில் அவர் தந்த வாக்குத்தத்தம் செத்து போகிறது இல்லை. அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் நிறைவேறுகிற உன் கண்கள் காணும். உனக்கு சொன்னார்னா உன் கண்ணு காணும். அது மாத்திரமல்ல, உன் தலைமுறை காணும். அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார்னா அது இஸ்ரவேல் மேல பனியை போல இறங்கும். அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு தான். அது நடக்கும். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நான் நம்புறேன். எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை சாத்தியமற்ற சூழ்நிலையா தான் இருக்கு. நம்ப முடியலப்பா, என்னால நம்ப முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு உங்க வார்த்தையை ரிசீவ் பண்றேன், உங்க வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன், உங்க வார்த்தையை நான் சுதந்திரிக்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ள ஆமென் என்றும் இருக்கிறதே. Hallelujah. It is yes. ஆம் என்று இருக்கிறது, ஆமென் என்று இருக்கிறது. அப்படியே ஆகும். அது உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற உங்க கண்கள் காணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் மாறுகிறதே இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறது இல்லை.
தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதில்லை. தெரியாம சொல்லிட்டேனே ஆண்டவர் ஒரு நாள் நினைக்கிறதே இல்லை. அவர் சொன்னார்னா சொன்னதுதான். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாகி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாம செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. ஆமென். சொன்னதை பிசகாமல் செய்கிற ஆண்டவரே, ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கும்போது அழைத்த தேவன் ஆயிரமாய் பெருக செய்திருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் வாக்குரைத்தும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. யார் எதிர்த்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தரே நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே ஜெபித்து, தகப்பனே சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகரோடு நீர் பேசி இருக்கிறீர், விசுவாசத்தை பெருக பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வாக்குரைத்திருக்கிறீர், எங்கள் வாழ்க்கையில் நீ செய்து முடிப்பீரப்பா. நீங்கள் அப்படியே செய்து முடிக்கிற பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்களை துரத்துவீராக, எதிராக இருக்கிற பார்வோன்களை முறியடிப்பீராக, அவிசுவாசங்களை நீக்குவீராக. ஆண்டவரே, முடியாது என்று நினைக்கலாம், ஆண்டவரே இனி வேலை இல்லை என்று நினைக்கலாம், ஆனால் நீர் சொல்லுகிற வார்த்தை வேலை வரவில்லை என்று. ஆண்டவரே, உம்முடைய வேலை வரும் பொழுது அது மகிமையாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்து முடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக, நிச்சயம் எடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும்